கதிரவன் தோன்றும் காலையிலே ஜெபம் பண்ண கடவோம். துங்கவன் இயேசுவின் நாமமதை தூதர்களின் பரிவாரத்துடன் துங்கவன் இயேசுவின் நாமமதை தூதர்களின் பரிவாரத்துடன் தூயா தூயா தூயவன தூயா தூயா தூயவன துத்தியம் செய்து போற்றிடுவோம். துங்கவன் இயேசு நல்லவரே துதிகளுக்கென்றும் பாத்திரரே. துங்கவன் இயேசு நல்லவரே துதிகளுக்கென்றும் பாத்திரரே. வழிபடுவோம் வாரீர் இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரீர் வாரீர் வழிபடுவோம் வாரீர். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தெரிவிக்கும்படியாகவும் நீர் தந்த நல்ல கிருபைக்காக, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்படுங்க. நாங்கள் இந்த ஆராதனையின் வழியாக உம்முடைய திருத்துவத்தின் முழுமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதற்கேற்ற வகையிலே நாங்கள் செயல்படவும் கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தருங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவால் எங்களை தேற்றி அருளுங்க. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளிலே 11வது பாடலை பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனை சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 11வது பாடல். முதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. நலம் வளரேக திரித்துவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம்
அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம் கிரணமொளிர் அருள் வடிவே சரணம் சர்வேசா. உலகிடமேவிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம் மனுவோர் உத்தமனே சரணம் சர்வேசா. நித்திய தோத்திர நிமலா சரணம், நிதிய சரேலரின் அதிபதி சரணம், நீராயிரு தருணம் கிருபைக்கொரு ஆதாரா சரணம் சர்வேசா. திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜகதல ரட்சகதேவா சரணம், தினம் அனுதினம் சரணம் கடாட்சி, தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாய தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கு கூடி வந்திருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருவதற்கு தடையாக காணப்படுகின்ற நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்து தெரிந்த தருணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக
பொதுவான பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சேத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாய்க்குள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துதுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் முதுமிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98ஆம் சங்கீதம். 98ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பொய்யமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது. இணைந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகளிலும் மகிமையுண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்குது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாக திறந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் புதைத்து பிறந்தார். பொன்னி காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து மூன்றாம் நாள் மருத்துவத்தில் நிறந்தனார். நமக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனாவது வாசிக்கிறார். அவரது வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வ வைத்துள்ளதும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுதா. அந்த எடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் நாம் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையும் ரசித்துக்கொள்ளோ. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீரல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எடுத்துக் கொள்ளாதேயும். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை படுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமானது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, 3 சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவி அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் 3 தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல 3 தேவர்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டு இருக்கிறது. பிதா ஒருவரால் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும். 3 குமாரர் இல்லை, ஒரே குமாரனும். 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவர் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. 3 சம நித்தியரும் சரி சமானமாம். ஆதலால் மேற் சொல்லபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தில் திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகி நம்முடைய நாதரேசு கிறிஸ்து தேவனும் மனுஷனுமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவினுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த நம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்மாவும் நரதேகம் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவத்தன்மையின்படி பிதாவும் சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவும் தாழ்ந்தவர். அவர் தேவனும் மனுஷனுமாயிருந்து இருவராயிராமல் கிறிஸ்தியன் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாயும் அல்ல, தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்துக் கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார். 2 தன்மையும் கொண்டதினாலே அல்ல, ஒருவராயிருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாயிருப்பது போல தேவனும் மனுஷனும் ஒரே குருவாயிருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு இருந்தோரை மருத்துவரை நியாயம் வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நம்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய அக்கினியையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு திருத்துவ திருநாள்.
திரியேகரை விசுவாசித்தல். திரியேக தேவனே, உம்மில் யாவற்றையும் படைத்தும் பாதுகாத்தும் சர்வ வல்லமையோடு நீர் எங்களோடு தங்குவதையும் உணர்கிறோம். இதுவே ஆவியால் உம்மை உண்மையுடன் தொழுது கொள்ள ஏதுவாகிறது. உம் அருகாமை எங்களை பிரித்து வைத்திருக்கும் தடைகளை மாற்றுகிறது. கிறிஸ்துவின் புதிய சமுதாயத்தை உருவாக்க உதவி செய்கிறது. இதன் மூலம் தெய்வீக அன்பு அளவின்றி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இவைகளை உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இன்றும் என்றும் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஆலய ஆராதனை நாம் நடத்த இயலவில்லை என்றாலும் டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையிலே அநேகர் நீங்கள் பங்கெடுத்து வருகிறீர்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு நாளின் அதிகாலை வேளையிலும் தினந்தோறும் நடைபெறுகிற ஆராதனை நமக்கு இம்மட்டும் டெலிவிஷன் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. யூடியூப் மூலமாகவும் நம்ம எல்லாருக்கும் அது பயனாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனையில் ஆலயத்திலே வந்து அவரை தொழுது கொள்வதற்கும் ஏற்ற சூழ்நிலையை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமென்று ஜெபத்தோடு காத்திருப்போம். திருச்சபை ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசத்தின் மீட்பிற்காக தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே திருத்துவ திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக திருவசனமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கொடுக்கப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுப்போம். திரியேக தெய்வமாய் நமக்குள் உலாவி நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை நன்மைக்கு நேராக நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த பவுலின் ஆலயத்திலிருந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவான நன்மைக்கு நேராக நடத்தி செல்வாராக. உங்களுக்காக ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளில் 321வது பாடலை பாடுவோம். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும். கீதங்களும் கீர்த்தனைகளில் 321வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
பொழுதும் திருத்தில் தேற்றவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுமே. ஞானம் நிறைந்தவர் அன்பு மிகுந்தவர் திரியேகரே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரை போற்றுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்னும் திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாள் திருச்சபையின் வரலாற்றிலே திருத்துவ திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. திரியேக தெய்வத்தை போற்றி அவரை நாம் ஆராதித்து மகிழ அழைக்கப்படுகிறோம். திருச்சபை வரலாற்றிலே 2 முக்கியமான சம்பவங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை மீட்கும்படியாக பழைய ஏற்பாட்டின் எதிர்பார்ப்பாய் இருந்த மேசியா இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்தார். அது ஒரு மாபெரும் மீட்பின் திட்டத்தின் வெளிப்பாடாயிருக்கிறது. சரீரம், ஆவி, ஆத்துமாவிலிருந்து ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்குமோ என்று ஏங்கி தவித்த மனுக்குலத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாபெரும் நற்செய்தியாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அவர் வாழ்ந்து அநேக போதனைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் மீட்பை பெறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் தம்முடைய சீசர்களோடு 40 நாட்கள் தன்னை இருக்கிறவராக காண்பித்து அவர்களை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்கென்று தெரிந்தெடுத்தாரோ அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். 40வது நாள் விண்ணுக்கு எழுந்த பொழுது தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தான் வாழ்ந்த நாட்களிலே, தான் குறிப்பிட்ட நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்றும், நான் போகவில்லை என்றால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வர இயலாது. எனவே நான் போவதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். என்னைப் போல நான் எதை செய்கிறேனோ, எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செயல்படுத்துவதற்கு தேற்றரவாளன் என்னும் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் தருவேன். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற செய்தியை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னபடியினால் இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவேறுதலுக்காக நீங்கள் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமிலே காத்திருந்த அந்த மக்கள் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரே, நம்மோடு என்றென்றும் இருக்கும்படியாய் தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இது வரலாற்றிலே கொடுக்கப்பட்ட 2வது முக்கியமான ஒரு சம்பவம். இந்த 2வது முக்கியமான சம்பவத்திற்கு பிற்பாடு ஆண்டவர்
3 விதத்திலே தன்னை இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற சிந்தனை மக்களுக்குள்ளே எழுந்தது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன். எனவே ஆதி திருச்சபையிலிருந்து இந்த 3 நிலைப்பாடுகளையும் குறித்து திருத்துவம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். ட்ரினிட்டஸ் என்ற வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை. அதிலிருந்து வெளிப்படுகிற ட்ரினிட்டி என்ற வார்த்தையை இந்த பதத்திற்கு எடுத்துக்கொண்டார்கள். சொல்லப்போனால் திருத்துவம் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆண்டவர் மூவரில் ஒருவராய், ஒருவரில் மூவராய் அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அதற்கான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் படைப்பின் வரலாற்றில் முதல் துவக்கத்திலேயே இந்த திருத்துவ தெய்வத்தின் செயல்பாடுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் அவைகளுக்கு ஜீவன் கொடுத்தார், அசைவாடினார், ஒழுங்குபடுத்தினார் என்ற சிந்தனைகளை நாம் தினந்தோறும் செய்திகளிலே கேட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இப்படி தன்னை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தியதை திருத்துவம் என்று ஜனங்கள் சொன்னாலும் இதை குறித்த ஒரு விளக்கம் அநேக வேளையிலே அநேக மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருந்தது. திருத்துவம் என்ற ஒரு சிந்தையை நாம் அதை மற்றவர்களுக்கு விளக்க தேவையில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை புரிந்து கொள்வது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட ஆதி திருச்சபை, அந்த ஆதி திருச்சபையிலிருந்து இன்றை வரை பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாய் இந்த திருத்துவத்தை குறித்து பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திருத்துவ கொள்கையை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே தான் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பிதாவாகிய தேவன் அவருக்கு உதவி செய்வதற்காக அவரோடு கூட சில காரியங்களை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்காக வார்த்தையும் ஆவியும் கொடுக்கப்பட்ட துணை கருவிகள் அல்லது இயல்பூக்கங்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே வார்த்தை ஒரு தெய்வம், ஆவி ஒரு தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஆதி திருச்சபையிலையும் பார்த்தீங்கன்னா இதை குறித்த பலவிதமான மக்களுக்குள்ளே எண்ணங்கள் இருந்தது. முக்கியமாக முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சந்தேகங்கள் மக்களுக்குள்ளே எழுந்தது. நிறைய புதிய கொள்கைகள், புதிய எண்ணங்கள், அறிவுநெறி கோட்பாடுகள், புதிய திரிபு கொள்கைகள் அதிகமாக தோன்றியது. சிலர் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் அல்ல என்று சொன்னார்கள். சிலர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல, அவர் முழுமையான தெய்வம் என்று சொன்னார்கள். பாருங்கள், இந்த 2 நிலைகளும் அதை புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் அங்கே குறைபட்டு விடுகிறது. எனவே தான் திருச்சபை தலைவர்கள் இதை என்ன செய்யலாம் என்று கூடுகிறார்கள். எனவே இந்த காரியத்தை சரி செய்வதற்காகத்தான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்ற ஒன்று இயற்றப்பட்டது. இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களால் இயற்றப்பட்டது என்று வரலாற்று மரபிலே சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையோடு அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அப்போஸ்தல நடபடிகளிலே காணப்பட்ட பிரச்சனைகளை மையமாக கொண்டு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேருடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது என்பதை திருச்சபைக்கு தந்ததுதான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுகிறோம். சொல்லப்போனால் ஆதி திருச்சபையிலே, விசேஷமாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒவ்வொரு ஜனங்களும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த விசுவாச பிரமாணத்தை அவர்கள் பயபக்தியோடு சொல்லி தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிற்பாடு திருச்சபை வரலாற்றில் அடிப்படையில் 8ஆவது நூற்றாண்டில் இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின்
ஆராதனையிலே முக்கியமான ஒரு அங்கமாக அது பயன்படுத்தப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் இருக்கிற சில குறைவுகள். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்பது நான் இப்படிப்பட்ட திரியேக தெய்வத்தை நம்புகிறேன் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஆனால் பிதாவானவர் யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதிலும் அநேக குழப்பங்கள் மக்களுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எனவேதான் திருச்சபையின் தலைவர்கள் எல்லாரும் கிபி 325ஆம் ஆண்டில் நிசேயா என்ற இடத்திலே அவர்கள் கூடினார்கள். எனவே அது நிசேயா மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. உலக திருச்சபை தலைவர்கள் அங்கே ஒன்று கூடி அவர்கள் பல வாதங்களை அங்கே முன்வைத்து அங்கே ஒரு விசுவாச பிரமாணத்தை அவர்கள் மறுபடியும் அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதுதான் நிசேயா விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று விளக்கம். பிதாவாகிய தேவன் என்றால் யார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றால் யார், பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, ஒரே நிலையில் இருக்கிற தெய்வம் அவர் 3 நிலைப்பாடுகளிலே செயல்படுத்துகிற செயலூக்கங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு விளக்கங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. எனவே தான் அந்த விசுவாச பிரமாணம் அது 381ஆம் ஆண்டு மறுபடியுமாக கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்திலே கூடப்பட்ட ஒரு திருச்சபை மன்றம். அந்த திருச்சபை மன்றத்திலே அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அது நிசேயா விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பரிசுத்த திருவிருந்து ஆராதனைகளிலும் அந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தை நாம் ஆழமாக சொல்லி உணர்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த திருச்சபை மன்றத்திலே திருச்சபை தந்தையாகிய அதனாசியஸ், இந்த அதனாசியஸ் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த விசுவாச பிரமாணத்தில் இருக்கிற சில கேள்விகள், அந்த விசுவாச பிரமாணத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே அதனுடைய அடிப்படையில் எழுந்தது தான் மற்றொரு விசுவாச பிரமாணம். அதற்கு இந்த அதனாசியஸ் என்ற பெயரையே கொடுத்து அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் என்றதை அழைக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் பண்டிகை நாட்களிலே, ஈஸ்டர் திருநாளிலே இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் அதை வாசிக்கிறோம். இந்த விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் திருத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல விதங்களிலே அது கொடுக்கப்பட்டது. ஒரு தெய்வம் 3 செயல்களை அவர் செய்கிறார். ஒரு தெய்வத்தின் இருப்பு நிலை 3 விதமான செயல்களை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று பல விதத்தில் இந்த திருத்துவ கொள்கையை மக்கள் மனிதர்களுக்குள்ளே சொல்ல முற்பட்டாலும் அது அநேக வேளையிலே ஒரு தோல்வியின் நிலைக்கே சென்றது. மக்களுக்குள்ளே மேலும் மேலும் அது குழப்பத்தையே கொடுத்தது. எனவே தான் இந்த திருத்துவ கொள்கை என்பது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்துவ கொள்கையை குறித்து இன்னும் திருச்சபை வரலாற்றிலே இன்னும் அநேக காரியங்கள் ஏற்படுகிறது. முக்கியமாக இந்த நிசேயா மன்றம், கான்ஸ்டாண்டினோபிள் மன்றம், இன்னுமாக அதனேசியாஸ் விசுவாச பிரமாணம், இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய இறைத்தன்மையையும் பரிசுத்த ஆவியானவரின் இறைத்தன்மையையும் அது உறுதி செய்தது. கடைசியாக ஒவ்வொரு கருத்துக்கள் வந்தாலும் 8வது நூற்றாண்டை சார்ந்த தமஸ்குவின் யோவான் என்பவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், மும்மை கடவுளில் நிலைத்திருக்கும் மூவரும் ஒருவரில் ஒருவர் வாழ்வதுடன் விசுவாசிகளின் வாழ்வில் ஒன்றாய் இணைந்துள்ளனர். மும்மை கடவுளில் நிலைத்திருக்கும் மூவரும் ஒருவரில் ஒருவர் அவர்கள் வாழ்வதுடன் விசுவாசிகளின் வாழ்க்கையில் அவர்கள் மூவரும் ஒன்றாய் இணைந்துள்ளனர் என்ற செய்தியை தமஸ்குவின் யோவான் ஒரு முக்கியமான செய்தியாக தருகிறார். 430வது ஆண்டிலே இருந்த திருச்சபை தந்தையாகிய செயின்ட் அகஸ்டின் அவர் சொல்லுகிறார், ஒரே இறைமை என்னும் கருப்பொருளை மூவரும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு கூற்றை வெளியிட்டார். ஒரே இறைமை என்னும் அந்த மெய்யான கருப்பொருளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்னும் மூவரும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரை செயின்ட் அகஸ்டின் இப்படி அழைக்கிறார், நினைவு, அறிவு, விருப்பு என்று அவர் அழைத்தார்.
இன்னும் அதை சற்று ஆழமாக பிதாவாகிய தேவனை அன்பர் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறப்பட்டவர் என்றும் பரிசுத்த ஆவியானவரை அன்பு என்றும் அவர் அழைத்தார். இதே சிந்தையை தான் 12வது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருச்சபை தந்தை ஆன்சலம், 13வது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருச்சபை தந்தை தாமஸ் அக்வினாஸ், இவர்கள் எல்லாரும் அந்த கருத்தோடு இணைந்து, செயின்ட் அகஸ்டின் சொன்ன கருத்தோடு இணைந்து இந்த திருத்துவத்தை உலகத்திற்கு அவர்கள் விளக்க முற்பட்டனர். திருத்துவத்தை குறித்து இப்படிப்பட்ட விளக்கங்கள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒவ்வொரு திருச்சபை அமைப்புகளும் எதை பிடித்து கொள்ளலாம், எதை விட்டுவிடலாம் என்று அது தேடுதலிலே அது செயல்பட்டது. அந்த அடிப்படையில் நாளாக மேற்கத்திய இறையியல், கிழக்கத்திய இறையியல் என்று திருச்சபை இரண்டாக பிரிக்கப்பட்டது. மேற்கத்திய இறையியல் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் இறையியல் என்று அழைக்கப்பட்டது. கிழக்கத்திய இறையியல் வைதீக கிரேக்க இறையியல் என்று அழைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய இறையியலை சார்ந்தவர்கள், அதாவது ரோமன் கத்தோலிக்க லத்தீன் இறையியலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அது சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டார்கள். கிழக்கத்திய கிரேக்க இறையியலே நிசையா விசுவாச பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் இருப்பு நிலையை அவர்கள் புரிந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. அது திருச்சபை வரலாற்றிலே வெகு ஆண்டுகள், வெகு பல நூற்றாண்டுகள் இது செயல்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த மேற்கத்திய திருச்சபையின் இறையியல் திருத்துவம் என்ற இந்த அமைப்பை ஒரு வட்ட நிலையிலே ஏற்றுக்கொண்டது. அதாவது ஒரே இருப்புத்தன்மையை மூவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு வட்ட நிலையிலே 3 பேரும் சமமாக இருக்கிறார்கள், அல்லது ஒரு முக்கோண நிலையிலே 3 பேரும் ஒரே இருப்புத்தன்மையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று அழைத்தார்கள். இதே தான் கிழக்கத்திய இறையியல் எப்படி இதை ஏற்றுக்கொண்டது? இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நேர்கோட்டு நிலையிலே ஏற்றுக்கொண்டது. அவர்கள் சொன்னார்கள், ஒருமையில் மும்மை என்று அழைத்தார்கள். கடவுள் தந்தையாக உருவெடுத்து மைந்தராக விரிவாகி தூய ஆவியானவராக கடந்து செல்லுகிறார். இது ஒரு நேர்கோட்டு இறையியல் என்று அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். பிரியமானவர்களே, அதையும் தாண்டி இந்த திருத்துவத்தை குறித்து விளக்குவதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. நிறைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா இதற்கான பல விளக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு தந்தை, அவர் தந்தையாக இருக்கிறார். அவர் ஒரு பிள்ளைக்கு மகனாக இருக்கிறார். ஒரு அலுவலகத்திலே பணியாற்றும் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். எனவே ஒரு தந்தை 3 விதமான நிலைப்பாடுகளில் இருக்கிறார். அதே போல திருத்துவம் என்று இதை குறித்து விளக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தண்ணீரை எடுத்துக்காட்டா சொல்லுவார்கள். ஒரு தண்ணீர் அது திடப்பொருளாய் மாறுகிறது, அது திரவமாக இருக்கும் பொழுது தண்ணீராக இருக்கிறது, அது நீராவியாக அது எடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 3 நிலையிலே திருத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ திருத்துவத்தை பார்த்தீங்கன்னா பல விதத்தில் அதை விளக்குவதற்காக திரித்து அநேக விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை திருத்துவத்தை குறித்து விளக்க முற்பட்ட பொழுதெல்லாம் நாம் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிலும் அதை முதலாவது நாம் நம்முடைய விசுவாச கண்ணால் புரிந்து கொண்டு ஆண்டவரின் செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். திருத்துவத்தின் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்துவத்தை விளக்குவதற்கு எழுந்த ஒரு புதிய முயற்சி தன்னாட்டு சமய கருத்துக்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் நாட்டை சார்ந்த ஒரு சமயம் இருக்கும். அதிலே சொல்லப்பட்டவைகளோடு இந்த திருத்துவத்தை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒப்புமையின் விளைவாக எழுந்ததுதான் நம்முடைய இந்திய தேசத்தின் இந்த சமய அடிப்படையிலே திருத்துவத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்று ஜனங்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அது ஒரு பொருந்தாத சொல்லாக இருந்தது. இந்திய கிறிஸ்தவ இறையியலாளர்களில் முக்கியமானவர் கேசுப் சந்திரசன்,
கோவிந்த ரானடே, இன்னும் பிரம்ம பந்த உபாத்தியாயா இவர்கள் முக்கியமானவர்கள். இவர்கள் இந்திய சமய பற்றாளர்களாக இருந்து பின்னாளில் கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த திருத்துவ கொள்கையை தாங்கள் இதற்கு முன்னால் சார்ந்திருந்த இந்திய சமய பற்றோடு அதை ஒப்பிட்டு இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் இவர்களில் இந்த மும்மை கருத்து சரியாய் நிறைவாய் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். முக்கியமாக கேசுப் சந்திரசன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திருத்துவத்தை விளக்குவதற்கு சச்சிதானந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சச்சிதானந்தம் என்ற வார்த்தை ஒரு உபநிடத வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் இந்த திருத்துவத்தை சொல்வதற்காக அவர் விளக்க முற்படுகிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சச்சிதானந்தம் என்பதை மூன்றாக பிரிக்கிறார். சத் என்றால் அது மெய்மை, அது தந்தையை குறிக்கிறது, அது ஒரு இருப்பு நிலையை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் மோசையை பார்த்து சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சத் என்றால் அது ஒரு மெய்மை, ஒரு இருப்பு நிலை, அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சச்சிதானந்தம் என்ற வார்த்தையில் இருக்கிற இரண்டாவது ஒரு பகுதி சித் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சித் என்றால் அறிவு என்று பொருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தின் பிறப்பிடமாய் ஆற்றலாய் இருக்கிறார், அறிவின் ஆற்றலாய் அவர் இருக்கிறார். எனவே சித் என்றால் அறிவு, அதுதான் மைந்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் அழைக்கிறார். அப்போ இந்த சித்து, இந்த அறிவு, ஞானம் என்பது விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறது மனிதனுக்குள்ளே என்று அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். இறங்கி வருகின்ற நிலை, விண்ணகத்தின் அறிவு இம்மண்ணிலே உள்ள மனிதர்களுக்கு இறங்கி வந்தது. இது சித்து. சித்து என்றால் ஞானம், அறிவு, அதுவே இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சச்சிதானந்தத்தில் இருக்கிற மூன்றாவது நிலை ஆனந்தா. இந்த ஆனந்தா என்றால் மகிழ்ச்சி. தூய ஆவியானவர் நமக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தூய ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே கட்டுகள் உடைக்கப்படுகிறது, அங்கே இருக்கிற துன்பங்கள் மாறுகிறது. எனவே தூய ஆவியானவர் இந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார். ஏன் இந்த மகிழ்ச்சினா, ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் ஏற்றி கொண்டு போகிறார். ஜனங்களை இந்த உலகத்தின் தீமையான வாழ்விலிருந்து நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்லும் ஒரு பணி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர் ஆனந்தத்தையும் மகிழ்வையும் ஜனங்களுக்குள்ளே கொடுக்கிறவர் என்ற செய்தியை இந்த கேசுப் சந்திரசன் அதை நமக்கு முன்வைக்கிறார். இந்த அடிப்படையில் தான் பிரம்ம பந்த உபாத்தியாயா ஒரு பாடலையும் எழுதுகிறார். திருத்துவத்தை குறித்த ஒரு பாடல், சச்சிதானந்தம் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு பாடலை எழுதுகிறார். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, இதே அடிப்படையில் பின்னால் இந்திய சமய பற்றாளர்களாய் இருந்து கிறிஸ்தவ பற்றுறுதியாளர்களாய் மாறிய வேதநாயகம் சாஸ்திரியார், ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை, இவர்கள் எல்லாரும் இந்த சச்சிதானந்தா என்ற அடிப்படையில் பாடல்களை எழுதினார்கள். நம்ம 200 கீதங்களில் கூட அந்த பாடலை நாம் பாடுகிறோம். சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா, தாவீதின் மைந்தா ஒசன சரண பதந்தா. சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா, தாவீதின் மைந்தா ஒசன சரண பதந்தா என்று பாடல் பாடுகிறோம். இன்னும் ஒரு சிறப்பு பாடல், சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியே மும்மிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. அந்த திருத்துவத்தை குறித்து பாடல் எழுதுகிறார்கள். சத்தாய் நிஷ்கலமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே என்று அவர்கள் பாடல் பாடி மகிழ்கிறார்கள். ஆண்டவர் சச்சிதானந்தமாய் நமக்குள்ளே திருத்துவ நிலையிலே செயல்படுகிறார் என்று அவர்கள் சொல்லி மகிழ்ந்தார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா, நவீனத்திலே இந்த சச்சிதானந்தம் என்பதையும் இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. தயானந்தன் பிரான்சிஸ் என்ற இறையியலாளர் இதை குறித்து சொல்லுகிறார். சச்சிதானந்தம், இறைவன் இருக்கிற இடத்திற்கு பெயர் சச்சிதானந்தபுரி என்று அவர் அழைக்கிறார்.
இந்த சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்பது தனித்தனி கடவுளின் செயல்பாடுகள் அல்ல. 3 பேரிலும் இந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற செயல்பாடுகள் இருக்கிறது என்று ஒரு புதிய விளக்கத்தை இந்திய திருச்சபை வரலாற்றிலே திருத்துவ இறையியலுக்கு அவர் முன்வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை சத்து என்று மாத்திரம் அழைக்கவில்லை, அவர் சச்சிதானந்த வேந்தன் என்று அழைக்கிறார். சத்து சித்து ஆனந்தம் இந்த 3 அடங்கிய தெய்வம் என்று அவர் விளக்குகிறார். குமாரனை குறித்து அவர் விளக்கும் பொழுது சச்சிதானந்த மைந்தன் என்று சொல்லுகிறார். 3 வல்லமைகளும் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது சச்சிதானந்த ஆவி என்று சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, இந்த 3 பேரும் ஒருவருக்குள்ளே, ஒருவர் 3 பேருக்குள்ளே அவர்கள் உறைந்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படி பல விளக்கங்கள் திருத்துவத்தை குறித்து இருந்தாலும் இந்த திருத்துவத்தை நாம் கணித அடிப்படையிலே நாம் கணக்கிட்டு புரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஏமாற்றம் அடைகிறோம். இதை உறவின் அடிப்படையிலே, ஆண்டவரின் செயலின் அடிப்படையிலே, அவருடைய மீட்பின் அடிப்படையிலே நாம் இதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இதன் மூலமாய் ஒரு புதிய பலனும் புதிய கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. பிதாவாகிய தேவனே அவர் தந்தையாகவும் மைந்தனாகவும் ஆவியானவராகவும் செயலாற்றுகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் இணைந்திருக்கிறார்கள். தூய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனும் தூய ஆவியானவரும் இணைந்திருக்கிறார்கள். தூய ஆவியானவருக்குள்ளே பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு ஒரு புதிய பலத்தையும் கிருபைகளையும் கொடுக்கிறது. இது எல்லாவற்றையும் பார்த்தாலும் திருத்துவத்தை குறித்து சிந்திக்க 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 அநேகர் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதற்கு விளக்கம் என்ன, இதற்கு விளக்கம் என்ன? ஒருவேளை நிறைய திருச்சபை தந்தையர்கள் இந்த திருத்துவத்தை விளக்குவதற்கு நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், இதோடு போராடி இருக்கிறார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை முழுவதுமாக யாராலும் விளங்கி கொள்ள முடியவில்லை. காரணம், இறைவனை, எல்லாம் வல்ல ஆண்டவரை நம்முடைய குருவி மூளையினால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள இயலாது என்பதுதான் திருத்துவம் தருகின்ற ஒரு ஒப்பற்ற செய்தி. ஒரு திருச்சபை தந்தை இந்த திருத்துவத்தை குறித்த விளக்கத்தை எனக்கு தாருமாண்டவரே தாருமாண்டவரே என்று காத்திருந்தாராம். இதற்காக ஆழமாக அவர் ஜெபித்தாராம். பல நாட்கள் விழித்திருந்து, ஆண்டவரே இதை குறித்த ஒரு நல்ல உபதேசத்தை உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். ஒரு நாள் மாலை வேளையிலே அவர் ஒரு கடற்கரையிலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அமைதியாக இருக்கிறது, ஒரு மனிதனுடைய நடமாட்டமும் இல்லை. அப்பொழுதும் யோசித்து கொண்டே போகிறார், ஆண்டவரே திருத்துவ தெய்வமாக இந்த உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீரே, உம்மை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது ஆண்டவரே, எனக்கு விளக்கத்தை தாரும் என்று கேட்டுக்கொண்டே போகிறார். திடீரென்று அவருக்கு முன்னால் சற்று தள்ளி ஒரு சிறுமி அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு சின்ன குழியை தோண்டி வைத்திருக்கிறாள். இவள் என்ன செய்கிறாள், அந்த சின்ன குழிக்குள்ளாக கடற்கரையில் இருக்கிற தண்ணியை கோதி கோதி கொண்டு வந்து அங்கே ஊற்றுகிறாள். இது சற்று நேரம் நின்று இந்த திருச்சபை தந்தை வேடிக்கை பார்க்கிறார். இந்த சிறு பெண் சளைக்காமல் கோதி கோதி இங்கே ஊற்றுவதாக இருக்கிறாள். இந்த திருச்சபை தந்தை கேட்கிறாள், சிறு பெண்ணே நீ என்ன செய்கிறாய்? அந்த சிறு பெண் சொன்னாலாம், ஐயா நான் தோண்டி வைத்திருக்கிற இந்த குழியிலே இந்த கடலின் தண்ணீர் முழுவதையும் கொண்டு வந்து ஊற்றப் போகிறேன், இதான் என்னுடைய வேலை என்று சொன்னலாம். திருச்சபை தந்தை சிரித்து கொண்டே கேட்டார், அடா சிறு பிள்ளையே, கடலின் தண்ணீரை, இவ்வளவு விரிந்த கடலின் தண்ணீரை நீ தோண்டி வைத்திருக்கிற இந்த சிறிய குழிக்குள் கொண்டு வந்து நிரப்ப முடியுமா என்று அவர் கேட்டாராம். கேட்ட மாத்திரத்திலே அந்த சிறு பிள்ளை மறைந்து போனது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு பேசினார். ஒரு கடலின் தண்ணீரை சிறு குழிக்குள்ளே தோண்டி வைத்திருக்கிற அந்த சிறு பள்ளத்துக்குள்ளே எப்படி ஊற்றி எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாதோ அதே போலதான் இறைவனின் ஞானத்தை, இறைவனின் திட்டங்களை, ஆண்டவருடைய சர்வ வல்லமையை ஒருபோதும் உன்னுடைய குருவி மூளையினால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ விசுவாச கண்கள் நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, என்றைக்கெல்லாம் திருத்துவத்தை குறித்து நமக்கு சந்தேகங்களும் அதை குறித்த விளக்கங்கள் சரியில்லையோ என்ற எண்ணங்களும் நமக்கு ஏற்படும் பொழுதெல்லாம்
நாம் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க வேண்டும். திருத்துவம் மாத்திரமல்ல, வேதத்திலே நமக்கு ஏதோ ஒரு காரியம் நமக்கு விளங்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் சந்தேகமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் தங்களுடைய போதனைகளினால் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகையை குறித்து இன்னைக்கு எண்ணற்ற போதனைகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து எண்ணற்ற போதனைகள் இருக்கிறது. திருத்துவத்தை குறித்து எண்ணற்ற போதனைகள் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புதிய கதைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு போதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு புரட்டு உபதேசங்கள், ஆதி திருச்சபையில் எப்படி புரட்டு உபதேசங்கள், திரிபு கொள்கைகள் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து எப்படி புரட்டு உபதேசங்கள் இருந்ததோ, அதே போல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டு உபதேசங்கள் மலிந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு புரட்டு உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்து வைத்து நாம் படிக்க வேண்டும். அந்த வசனம் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் அதை வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தலை. எல்லாவற்றையும் இந்த குருவி மூளையினால் நாம் விளங்கிக் கொள்ள இயலாது. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவருடைய படைப்புகளில் ஒரு கடுகு அளவு கூட மனிதன் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேறல. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தை எப்படி அவன் உணர முடியும்? அப்போ மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கே உரியவைகள். பாருங்க, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போ வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் அவர் கொடுக்கப்பட்ட இந்த சட்டத்தின்படி வாழ்வதற்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகளாய் இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து நாம் செயல்படுகிற மக்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசம்தான், திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு விசுவாசம்தான் மேலோங்கி இருக்கிறது. நம்ம அதிகமான ஆராய்ச்சி செய்வதனால் நம்முடைய விசுவாசம் வளர்வது இல்லை. மாறாக ஆண்டவரை இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்வதனால் நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. ஆபிரகாமின் விசுவாசத்தை பாருங்க. யூதர்கள், புத்தியுள்ள யூதர்கள், பாரம்பரியமுள்ள யூதர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது தங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மீது கைகளை வைத்தவர்கள் ஜெபிப்பார்களாம். ஆண்டவரே, எங்கள் குழந்தை ஒரு புத்திசாலிகளாய் வர வேண்டும் என்று இல்லை, எங்கள் குழந்தைகள் இந்த உலகத்திலே பெரிய ஞானவான்களாய் பெரிய பெரிய தலைவர்களாய் வர வேண்டும் என்று இல்லை, மாறாக எங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை போல உம்மை எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் விசுவாசித்தாரே, அந்த விசுவாசத்தில் எங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் ஆண்டவரே என்று கேட்பார்களாம். பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே தினந்தோறும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. போ என்று சொன்ன உடனே போகிற இடம் என்ன என்று தெரியாமல் புறப்பட்டு போனார் ஆபிரகாம். இதை செய் என்ற உடனே அதை செய்வதனால் என்ன நடக்கும் என்று அதை எதிர்பார்க்காமல் செய்து முடித்தார் ஆபிரகாம். இன்னைக்கு நம்முடைய இந்த விசுவாசம்தான் நம்முடைய ஆண்டவரின் மீட்பின் திட்டங்களை, அவருடைய இருப்பு நிலையை, அவருடைய செயல்படும் தன்மையை, அவருடைய திருத்துவ நிலையை நம்முடைய வாழ்க்கைகளே அது புரிந்து கொள்ள செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திருத்துவ தெய்வத்தை நாம் அந்தளவு புரிந்து கொள்ள நாம் ஆழமாய் அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருத்துவ தெய்வத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஒன்றிப்பு நிலை. ஒரு ஒன்றிப்பு நிலை. இன்றைக்கு ஒரு மனம் அவசியம், ஒன்றிப்பு அவசியம். ஒரு திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டுமென்றால் ஒற்றுமை அவசியம். ஒரு செயல் வேகமாய் நடைபெற வேண்டுமென்றால் ஒற்றுமை அவசியம். எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டுமென்றால் ஒற்றுமை அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு போதனையை கொடுத்தார். எந்த ராஜ்யமும் தனக்கு தானே அது பிளவுபட்டு இருக்கும் என்றால் அது முன்னேற்றத்தை காண முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீசர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஆழமாய் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவே, நாம் ஒன்றாயிருப்பது போல இந்த ஜனங்களும், நீர் கொடுத்த என்னுடைய சீசர்களும் அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை ஆழமாக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். யோவான் எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வருகிற செய்தி, எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் ஒரு சிந்தனையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக
நாம் ஒன்றுபட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பிசாசுடைய ஒரு முக்கியமான ஒரு சூழ்ச்சி என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வருவதுதான் முக்கியமான சூழ்ச்சி. ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து பிதாவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை இழக்கச் செய்த சத்துருவானவன் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரோடு ஐக்கியப்பட வைக்கிற எந்த காரியத்தையும் பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலவிதமான போதனைகளினால் இன்றைக்கு மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், கொள்கையினால் பிரிந்து கிடக்கிறார்கள், திருச்சபைகள் என்ற நிலையினால் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போதனைகளை வைத்து சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரிவினைகள் பெருகிக்கொண்டே போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை விரும்பவில்லை. திருத்துவ தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனங்களாய் நாம் இருப்போம் என்றால் நமக்குள்ளே வர வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இந்த ஒன்றுபட்டு வாழ்ந்து ஆண்டவருக்காக உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆதி திருச்சபையில் எப்படி 120 பேரும் ஒரு மனதோடு இருந்தார்களோ, ஒரே இருதயத்தோடு இருந்தார்களோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரே, அவர்கள் வல்லமையின் கருவியாய் எழுந்து செயல்பட்டார்களே, உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்கள் மாறினார்களே. இது எப்படி சாத்தியமாயிற்று? அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு மனம். ஒரு குடும்பத்தில் உள்ள பிரிவினை குடும்பத்தை நாசமாக்குகிறது. ஒரு நிறுவனத்தில் உள்ள பிரிவினை நிறுவனத்தை நாசமாக்குகிறது. அதே போல தான் ஒரு திருச்சபையில் இருக்கிற பிரிவினை திருச்சபையை நாசமாக்குகிறது. பிரியமானவர்களே, நாம் பிரிவினையின் சக்திகளாய் அல்ல, ஒன்றிணைக்கும் சக்திகளாய் திருத்துவத்தின் சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று அதை உலகத்திற்கு காட்டுகிறவர்களாய் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். 3 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த தகப்பனுக்கு அவர்களை குறித்து ஒரு பெரிய பாரம். ஒரு நாள் இந்த தகப்பன் படுத்த படுக்கையானார், மரண தருவாயில் இருந்தார். தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அழைத்து வந்தார். என் பக்கத்திலே வாருங்கள். அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. நான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் எப்படி இருப்பார்களோ, சொத்துக்களை பிரித்து கொள்வதிலே இவர்கள் எப்படி இருப்பார்களோ, சண்டையிட்டுக் கொள்வார்களோ என்று வேதனைப்பட்டார். 3 பேரும் தகப்பனை சுற்றி வந்து நின்றார்கள். இப்பொழுது இந்த தகப்பன் மூத்த மகனுடைய கையிலே ஒரு வலிமையான ஒரு குச்சியை கொடுத்தார். அப்படியே மற்ற குமாரர்களுடைய கைகளிலும் ஒவ்வொரு குச்சியை கொடுத்தார். இப்பொழுது அவர் சொன்னார், உங்கள் கைகளிலே இருக்கிற இந்த வலிமையான குச்சியை நீங்கள் 2ஆக உடைத்து தாருங்கள் என்று கேட்டார். மூத்த மகன் அதை எளிதாக உடைத்தான். மற்ற 2 பேரும் அதே போல வேகமாக ஒரு வலிமையான குச்சியை வேகமாக உடைத்து தகப்பனுடைய கையிலே கொடுத்து விட்டார்கள். அதே தகப்பன் மறுபடியும் இப்பொழுது அந்த வலிமையான குச்சியிலே 3 குச்சிகளை எடுத்தார். மூத்த மகன் கையிலே 3 குச்சிகளை கொடுத்தார். அதே போல் அடுத்த 2 மகன் கையிலையும் 3 குச்சிகளை கொடுத்தார். இப்பொழுது தகப்பன் சொன்னார், இந்த 3 குச்சிகளையும் உங்கள் கையில் இருக்கிற 3 குச்சிகளையும் ஒன்று சேர்த்து 2ஆக உடைத்து தாருங்கள் என்று கேட்டார். 3 பேரும் பல மணி நேரங்கள் போராடி அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை. அப்பொழுது தகப்பன் சொன்னார், என் அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றுபடுதல். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக பிரிந்திருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தோடு நீங்கள் வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் தோற்று போவீர்கள். எனவே இதுவரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் இன்று முதல் நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த திருத்துவம் நமக்கு தருகிற ஒரு ஆழமான செய்தி அதுதான். மீட்பின் திட்டத்திற்காக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து செயலாற்றும் இந்த இறை தன்மையை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் திருத்துவத்தை நம்புகிறேன் ஐயா, பிதாவாகிய தேவனே உம்மை நம்புகிறேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நம்புகிறேன், தூய ஆவியானவரே உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்று நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள நாம் பலப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த கேட்கிற இந்த நேரத்திலே நம்முடைய குறைகளை உணருவோம். ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கைகளை குறைந்து போயிருப்போம் என்றால் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்த ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கோட்பாடுகளினால் அல்ல, விசுவாசத்தினால் ஆண்டவரோடு உள்ள நம்பிக்கையை இன்னும் வளர்த்து கொள்ள நம்மை ஆண்டவரின் அருள் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம்.
வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும், அனல் மூட்டுமையா அனல் மூட்டும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய அறிவு கண்களால் அல்ல, எங்கள் விசுவாச கண்களால் உம்மை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு நீர் தந்திர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய உம்முடைய செயல்பாடுகளை வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறேன், நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக காலம் வந்த பொழுது இந்த பூமியிலே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை நின்று எங்களை மீட்டுக் கொள்வதற்காக மனிதனாய் வந்தீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு தேற்றரவாளனாய் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு போதகராய், எங்களை சரியான செம்மையான பாதையில் நடத்துகிற ஒரு ஆசிரியராய் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னும் இந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் வரலாற்றில் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகா உன்னதமான அனுபவங்களை நாங்கள் பிடித்து கொண்டு மெய் தேவனாகிய உம்மை நாங்கள் விசுவாசிக்கவும், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கவும், எங்கள் வாழ்க்கையிலே அவருடைய செயல்பாடுகளை ஏற்று வாழவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களிலே வெளி தேசங்களிலே வாழுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய பாதுகாவலும் நன்மையும் நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளி தேசங்களிலே ஆண்டவரே இன்றைக்கு பரவி வருகிற இந்த கொரோனா வியாதியின் நிமித்தம் எத்தனையோ லட்சக்கணக்கான உயிரிழப்புகளோடு தேசங்கள் போராடி கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் மீதும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த மகாபரிய தீங்கை ஆண்டவர் தாமே அகற்றி போட வேண்டுமென்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் தான் எங்கள் தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்கள் தான் சமாதான காரணர். நீங்கள் தான் எங்கள் வியாதிகளை மாற்ற முடியும். நீங்கள் தான் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலும் விசேஷமாக குறிப்பாக எங்கள் தேசத்திலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் தேசங்களிலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும், எங்கள் தேசம் சமாதானத்தின் பாதைகளை செல்லவும், எங்கள் தேசத்தில் இருக்கிற குறைகள் மாறவும், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமைகள் அகற்றப்படவும், ஆண்டவரே கொரோனா தொற்று நிமித்தம் வருகிற தீமைகள், வெட்டு கிளி என்னும் நிலையிலே வருகிற தீமைகள், இன்னும் பல ரூபங்களிலே வருகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் சமாதானத்தை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்கள் சமாதானத்திற்கான காரியங்களை தேடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே தூய ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், கோரேஸ் என்ற மன்னனுக்குள்ளே உம்முடைய ஆவியானவரின் வல்லமை நிரம்பியதினால் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுத்தது போல எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு டெலிவிஷனுக்கு முன்னால் அமர்ந்து ஆண்டவரே இதை பல விதத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. எப்படிப்பட்ட குறைவுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சமாதான குறைவுகள் இருக்கலாம், சரீர குறைவுகள் இருக்கலாம், இன்னும் பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், தேவைகளோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நிந்தனைகள் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் ஐயா. யாரெல்லாம் உடைய சமூகத்திலே உம்மீது முழுமையான விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து, இந்த மாதத்தில் எங்களுக்கு நீ தந்திருக்கிற வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இந்த மாதத்தின் முதல் நாள் எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா? அதே போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளமும் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகா பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்தரல வேண்டுமென்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அருமையான சிறு பிள்ளைகள், அருமையான வயதான பெற்றோர்கள், அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த பாதுகாவலை தாங்க ஆண்டவரே. நோய் தொற்று எந்த பலவீனமும் பிள்ளைகளை அணுகாதபடி தேவ பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகள் மீது தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி போடுகிற தேவன், வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கைகளை மாற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யுங்க சுவாமி, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் அணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்து ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.